எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. அவங்க ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி நாங்கள் வேறு மாதிரி இருக்கோம்னு நினச்சோம். பட் ஒரு மாதிரி மொக்கையாக கதையை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி மொக்கையாக முடிச்ச மாதிரி இருக்குது. மியூசிக்குமே அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. சாங் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கரசாமி சாங் நல்லா இருந்தது. மற்றபடி மியூசிக் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஸ்வல் சூப்பராக தான் இருந்தது. மற்றபடி ட்ராபேக்னா கதை கொஞ்சம் ட்ரையாக போகுது. இட்லி கடை அதேதான் இட்லி கடை பார்த்தீங்கல்ல, அந்த முன்னோர் அந்த மாதிரி ஊர் சைடு திரும்ப என் ஊர்லேயே தான் இருப்பா, அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க அப்பா இதுவாகிறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இட்லி கடை கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் இட்லி கடையே நல்லா இருந்தது என்ன கேட்டால். இல்லை இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த மாதிரி மூவி தான் கொடுக்குறாரு. நாங்கள் வந்துட்டு அந்த இப்போ வட சென்னை தான் இருக்கிற ஒரே ஹோப் நினைக்கிறேன். மற்றபடி தெரியலண்ணா, டிசப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம். அந்த மாதிரி இந்த படம் அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் மாஸ்டர் பீஸ். இது வந்துட்டு அவ்வளோ நல்லா அந்த கர்ணன் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. படம் வந்து அதான் இந்த இப்போ வந்து விவசாயிகளுக்கெல்லாம் கடன் வாங்கி ஏமாத்துறாங்களே பேங்க்காரங்க, அதை வந்து படிக்க தெரியாத விவசாயிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வந்து ஜப்தி பண்ணிடுறாங்க. அதை வந்துட்டு படிக்க தெரியாத விவசாயிகளெல்லாம் கடன் கொடுத்து ஜப்தி பண்ணுறதை வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து படம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்னு தனுஷ் வந்து நடித்து அவங்க கிட்டேருந்து பணத்தை திருடி திரும்ப அந்த விவசாயிகளெல்லாம் கொடுத்து கதையை முடிகிற மாதிரி எடுத்துருக்காங்க. இல்லை ப்ரோ, பார்த்த மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். மற்ற படம்லாம் வந்து அதை ஓரலாக காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து அது டீப்பாக உள்ளே போய் அந்த பணத்தை எதுக்கு வந்து எடுக்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து எடுத்து அந்த பணத்தை வந்துட்டு திரும்ப அவங்க ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் கடன் அடித்தாலும் வட்டி மட்டும் தான் திரும்ப அவங்கள கட்ட வைக்கிறாங்க. பத்திரத்தை திரும்ப தரமாட்டுறாங்க. அந்த பத்திரத்தை திரும்ப தரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அந்த கான்செப்ட்டு. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நேஷனல் அவார்டு கிடைக்காது, ஆனால் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைக்கும். ஆல்ரெடி அண்ணங்கிட்ட 8 ஃபிலிம்ஃபேர் அவார்டு எடுக்குது. இது 9வது தான் கிடைக்கும். அதான் ப்ரோ, கர்ணனும் அசுரனும் கலந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. கர்ணன் கான்செப்ட் தான் படம். அதில் வந்து பஸ்ஸுக்காக போகிறான்னாங்க, இல்லை வந்து விவசாயிகளுக்காக போகிறார மாதிரி படம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஒரே மாதிரி இருக்காது இது. அதான் நீங்கள் கர்ணன் பார்த்துருந்தீங்கன்னா அது கர்ணன் மாதிரி இருக்காது. கர்ணன் கான்செப்ட்லேயே இவங்க வந்து விவசாயிகளுக்காக பேசியிருப்பாங்க. இப்போ ஊரில் அந்த ராமநாதபுரத்தை ஊரில் இருந்து சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் அந்த கடன் கொடுத்து ஏமாத்துறாங்களே, அதை எடுத்து கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. ஸ்டோரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இல்லை ப்ரோ. நீங்கள் வேற போங்க ப்ரோ. நானே மன உடச்சல் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. சென்னை அதான் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எனக்கு வந்து தனுஷ் கம்பேக் கொடுக்கணும் ப்ரோ. இப்போ வந்து விஜய் அஜித்லாம் இல்லை, தனுஷ் தான் இப்போதைக்கு இதுலேயே பீக்கில் இருக்கார். ஒரு நல்ல கம்பேக் வேணும் ப்ரோ எனக்கு. இது ஓகே, இட்லி கடையும் ஓகே, இது ஓகே, சென்டிமெண்ட் இந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கம்பேக், ஒரு அசுரன் வட சென்னையில் எப்படி பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பீக்காக இருந்துச்சு, அந்த மாதிரி எங்களுக்கு வேணும் ப்ரோ. அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். சரி, இந்த படத்துக்கு அவ்வளோ செலிப்ரேட் கூட பண்ணல. சரி, நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம். நல்லா தான் இருக்குது படம், நாங்கள் இதுவெலாம் இல்லை. ஆனால் அசுரன் கர்ணன் மாதிரி அது இது பண்ணோம். அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா தனுஷோட நடிப்புக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நடிப்பின் அசுரனே அவர் தான், பக்காவாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ கதையே. ஒரு ஊரில் அதான் மக்களோட நிலத்தெல்லாம் மீட்டு தராரு, அவங்க அப்பா கோசம் பண்ணுறாரு. நல்லா இருக்குது படம். ப்ரோ, அதாவது மற்ற ஆடியன்ஸுக்கு தனுஷ் ரசிகர்களுக்கு ஓகே ப்ரோ படம். மற்ற ஆடியன்ஸ் எதனா அவனுக்கு சொல்கிறான்னு சொல்லியிருந்தா இருப்பாருங்க. ஆமாம் ப்ரோ, நான் 10 முறை பார்ப்பேன், ஆனால் மற்ற ரசிகர்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுதான் ப்ரோ தனுஷோட ரசிகர், ஓஜி ரசிகர் எல்லாருமே. டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா படத்தோட ப்ரொமோஷன் டைமில் லைக் டேரக்டர் பேசினது, டேரக்டர் பற்றி தனுஷ் சார் பேசினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்தது. ஏன்னா டேரக்டரோட இதுக்கு முன்னாடி மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஹைப் இருக்கும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா படத்தோட டைட்டிலுக்கே நம்ம வந்து ரொம்ப கூஸ் பம்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நல்லா கரெக்டான டைமில் இறக்குவாங்க. அப்படி பார்த்தா டைட்டிலும் ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டாங்க, ஹீரோ இன்ட்ரொடக்ஷனும் ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டாங்க, இன்டர்வலும் ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டாங்க. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு படம் வந்து பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு படம் வந்து இல்லை. படத்தை ஓரளவுக்கு அங்கங்கன்னு காப்பாற்றுறது வந்து ஒன்று கேஎஸ் ரவிக்குமார் சாரோடைய ஆக்டிங். டேரக்டர் சொன்ன மாதிரி அவரோட லுக்கை கெட்டப்லாம் மாற்றி அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வந்தால் ஜெயராம் சாரும் சுரேஷ் அவங்க 2 பேர் தான் அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி இட்லி கடை பார்த்துட்டோம், தங்க மகன் பார்த்துட்டோம். அதே மாதிரியான கிட்டத்தட்ட கொஞ்சம் கான்செப்ட், அதான் தங்க மகன் தான் கிட்டத்தட்ட அந்த கான்செப்டை திருப்பி கொண்டு வராங்க. அது பெருசாக வந்து லைக் பார்த்த ஒரே கான்செப்ட் தானே திருப்பி பார்க்குறோம், அதனால் பெருசாக கிளிக் ஆகலை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை படம். இல்லை ப்ரோ, அப்படி தனுஷ் சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் அவரே வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வரலை. எப்பயுமே ரோஹிணி தேட்டர் வருவார், அவர் வரலை.
எனக்கு அதுதான் ப்ரோ, அதை நம்ம ஆல்ரெடி தங்க மகன்லாம் பார்த்த கான்செப்ட் தான். ஏன்னா அதுலேயும் வந்து கே. ரவிக்குமார் சார் தான் அப்பா வராரு, அங்கே இப்படி தான் அவரை ஏமாற்றுவாங்க, இவர் வந்து அப்பாக்காக நீதி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வருவார். சார் லிட்ரலாக அதே கான்செப்ட்டு என்ன, அது சிட்டி லைஃபு, இது வந்து ரூரல் லைஃப், அவ்வளோதான். என்ன ப்ரோ? ப்ரோ ஆரம்பத்துலேருந்தே ஸ்லோ தான் ப்ரோ. சரி, நான் நிறைய பேருக்கு வந்து இது ஏதோ நெகட்டிவாக கொடுக்குறேன் அப்படிலாம் நினைப்பீங்க. நீங்கள் ட்விட்டர்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் போடுறாங்க. எனக்கு பர்சனலாக செட் ஆகலை, ஓகேவா? ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. சரி, அப்படியே போக போக அந்த இன்டர்வல் டைம் ஆச்சு ஹைப்பாக போகணும்னு பார்த்தா இன்டர்வலில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அங்கேயுமே ஹீரோ வந்து அந்த வில்லனோட சேர்ந்து ஏதாவது சண்டை போடுறது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அங்கேயும் ஹீரோ வந்து சிம்பிளாக ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு பிரச்சனைக்கு ஈஸியாக சமாளிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துலேருந்தே ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ட்ரெய்லர் பார்க்கும்போதே கெஸ் பண்ணேன், என் தலைவர்கிட்டேருந்து இது ஒரு படம் வந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி படம் வந்துச்சு, நான் வந்து பார்த்தேன், வேறு மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. எப்படின்னா தனுஷ்கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் படம் எதிர்பார்ப்போம்ல, அதெல்லாம் தாண்டி போயிட்டார். அவர் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டே இருக்காரு. ஸ்டோரி ப்ரோ, இப்போ நம்ம எப்படின்னா எல்லாருமே எல்லா விதமாக கதை எடுத்துருப்பாங்க. அந்த கதையை நம்ம எப்படி சினிமாட்டோகிராஃபி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம காட்ட முடியும்னா நம்ம ஆங்கிள்ஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி தான் நம்ம காட்ட முடியும். தவிர மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ரோ. அவரோட டாப் லான்ச் படம் மாதிரி இல்லை, ஆனால் அவர்கிட்ட ஒரு புது படம் எதிர்பார்த்தா நல்லா இருக்கனால அதனால் வந்து பார்க்கலாம். ஆமாம், நல்லா ப்ரோ. நம்ம படம் பார்க்க எதுக்கு வரோம்? நம்மளோட அந்த 200 rupees செலவு பண்ணி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. தனுஷ் ஃபேனாக ஆகட்டுமே, காமனாக கதை நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா நம்ம த்ரில்லர் மூவினா என்னென்னா, நம்ம படம் பார்க்கும்போது எக்ஸைட் நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் நடக்க போகுதுன்னு யோசிப்போம். அதை நம்ம யோசிச்சு அதே மாதிரி இருந்துச்சுன்னா அது கதை நல்லா இருக்காது, இல்லாத மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸை மாற்றினதாகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வந்துட்டு ஆவரேஜ் தான் ப்ரோ. படம் வந்து ஆவரேஜ் தான். வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டோரி ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா வந்துட்டு ட்ரெய்லரில் காமிச்சது ஒரு மாதிரி இருந்துச்சு, ரியல் இந்த தியேட்டரில் பார்க்கும்போது வேறு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் ரோலுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பாக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மற்ற எந்த தனுஷ் அவர் ஆக்டிங் அவர் பக்கா, அவர் பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தார். பட் மற்றபடி அவருக்கு மட்டும் தான் ஒரு கான்சன்ட்ரேட்டாக கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப லாக் ஆச்சு. ஸ்டோரி கிளாரிட்டி இல்லாதனால படமே ரொம்ப டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி செட் ஆகலை. ஏன்னா வந்துட்டு ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஸ்டோரி வந்துட்டு ஓகே, நம்ம இதை பற்றி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் பேச போகிறாங்கன்னு இருந்துச்சு. பட் ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த சப்ஜெக்ட் பற்றி தொடவே இல்லை. ஒரு சீன் வந்துருக்கும், இதுதான் ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு பார்த்தா அது இல்லை. அந்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டுட்டாங்க, வேறு ஒன்று தான் ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. ஆனால் அது சிலது பேர் தப்பாக எடுத்துப்பாங்க, சில பேர் இதுவாக எடுத்துப்பாங்க. நான் என்னென்னு சொல்ல வரும்போல படம் பார்த்தா தெரியும். பட் அதை பார்க்க எப்படி வந்துருச்சுன்னா கடைசியில் வந்துட்டு இட்லி கடையே வந்துட்டு இனி ஒரு ஆக்ஷன் இதுவாக கம்மி மியூசிக் வந்து ஜிவி அவ்வளோ இதுவாக கொடுக்கல. பட் அதான் படத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் ஆக்டிங் பற்றி அவர் சொல்லி அவர் செம்மையாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அது பற்றில ஒன்றும் சொல்ல குறைச்சிடல. பட் ஆனால் வந்துட்டு படம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவரும் சூப்பராக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். தனுஷ் சென்டர்டாக இருந்துச்சு அது. ப்ரோ ஃபேன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு ரியாலிட்டி அது அப்படி தான், அவங்களுக்கே ரியலைஸ் ஆகும். ஓகே இப்படின்ட்டு எல்லாம் அப்படி தான் இருக்கும். அது கூலிக்கே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் டவுட்டு தான் ப்ரோ. ஏன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்டிங் வரைக்குமே. ஏன்னா நம்ம தனுஷ்க்குன்னு ஒரு ஹைப் ஒன்று வச்சுருப்போம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸுமே அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களாக வச்சுருப்போம்ல, அது வந்து டோட்டலாக ஃபுல்லாக அந்த படம் முழுக்கவே வெறும் சென்டிமெண்ட்டாகவே கொண்டு போயிட்டாங்களோ. நம்ம இட்லி கடையிலே அதே தான் நான் பார்த்தோம். அப்பா பையனோட சென்டிமெண்ட்டு, அதில் பையன் ரொம்ப நல்லவனாக தான் இருப்பான், இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதில் கெட்டவனாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆனால் சேம் தானே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னால் விவசாயத்தோட கடன், அது எவ்வளோ பெரிய விஷயமாக்கும், அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், நம்ம எந்த மாதிரிலாம் இப்படி ஏமாற்றிருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் காமிச்ச விதம்லாம் நல்லா இருந்தது. பட் இருந்தாலுமே படம் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஒரே கான்செப்ட் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சம்பவம்லாம் நடக்குதுன்னா அது போலீஸ்காரங்களோட அந்த ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. பேருக்குன்னு போலீஸ்காரனை வச்ச மாதிரி இருந்ததே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லு தனுஷ்கான கொடுக்குறது, மாஸ்க் கொடுக்குறேங்கிற பேரில் நிறையா வந்து ஹைப் ஒரு சில இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்குலாம் சீரியஸாகவே படத்தோட ஒட்டவே இல்லை அப்படின்னு. ரெண்டாவது கான்செப்ட் ரீதியாகவே இந்த படத்தில் எனக்கு முரண்பாடு இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் அவங்க வந்து பேங்க்கில் தப்பானவங்க, பேங்க்கு தப்பு தான் அப்படியா இப்படியான்னு காமிச்சாலும் கான்செப்ட் ரீதியாகவே எனக்கு வந்து அதில் முரண்பாடு இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு திருடனா
திருடி என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. ஆக்சுவலி அவங்க அப்பா ரொம்ப நல்லவர், ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் கெட்டவன், ஆனால் என்னால் எல்லாமே பண்ண முடியுங்கிற மாதிரி காட்டும் போது அது டோட்டலாகவே வேறு மாதிரியாவது போர்ட்ரேட்டாக வர்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. அது ஒன்று தான். மற்றபடி படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கான்செப்ட் ரீதியாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, ரொம்ப இதாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் டேரக்டரெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த ஒரு விதமான போலீஸ்காரங்களாம் காட்டும் போதே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருந்தேன். கடைசி ரொம்ப டம்மியாக மாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வில்லனே இல்லைங்க, வில்லனே ஒரு ஹைப்பு கொடுக்குறாங்க ஒரு செகண்டு, ஆனால் அதுக்கேற்ற அந்த ஸ்க்ரீன் பிளேயே இல்லை சுத்தமாகவே. எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனில் மாசாக காமிச்சாங்க, அதுக்கு அடுத்து வந்து அதில் நோக்கி தான் நம்ம போகணும், ஆனால் அந்த மாதிரி இல்லை. டோட்டலாகவே வேறு ஜேனர். அதாவது எப்படின்னா ரொம்ப இது பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது கருணாஸ், அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் கேஎஸ் ரவிக்குமார்லாம் அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஆக்டிங் ரிலேட்டடாக சூப்பர். கான்செப்ட் ரீதியாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். தனுஷ் சாரோட ரியாலிட்டியான சில விஷயங்கள் எல்லாம் வெளில கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் புது கான்செப்டாக தான் இருக்குது. ஏன்னா திருடுறது அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க, ஆனால் நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல மூவியாக கன்வே ஆகும். இன்னொன்று என்னென்னா, இல்லை ஆக்சுவலாக இது தனுஷோட மூவியோட டைரக்ஷன் ஸ்டைலில் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது ஃபுல்லாகவே கொஞ்சம் நியூவாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டராக தான் சூஸ் பண்ணார் அவர். அதனால் அதுபடி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. மியூசிக் ஓகே தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். மொத்த எல்லா படத்துலையும் நான் புதுப்பேட்டை எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஆக்சுவலாக அது வந்து வேறு, இது கொஞ்சம் வேறு மாரி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா ஃபேமிலி அந்தமாரி கொஞ்சம் அவங்க வந்து ஊர் ஃபுல்லாக பேங்க் சைடில் இருக்க ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதான் மூவியே. நான் சொல்லிட்டா நல்லா இருக்காது, அதனால் நீங்களே பார்த்து சூஸ் பண்ணுங்க. காமன் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் பார்க்குற மூவி தான். ஃபேன் பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கிளைமேக்ஸ் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ்லாம் இருந்தது, அதனால் நல்லா இருந்தது. ஸ்டோரி வந்து சிம்பிள் ஸ்டோரி தான் ப்ரோ. இது நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு மூவிஸ் இருக்கிற ஸ்டோரி தான் இது. பட் வந்து இது கொஞ்சம் ஒரு மாடிஃபை பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்க. தனுஷ் சார் ஆக்டிங்கோ கேஎஸ் ரவி ஆக்டிங்கோ நல்லா இருந்துச்சு. படம் ஓகே பரவாயில்ல. ஏன்னா இது அப்பா பையனோட சென்டிமெண்ட்டு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எமோஷன் சென்டிமெண்ட்டு நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக. இது வந்து அந்த அசுரன் அப்புறம் கர்ணன்லாம் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி அவ்வளோ இல்லை. பட் மூவி பார்க்கலாம், ஆவரேஜ்.